never. All those people who have fought militancy here in 90s and 2000, हम कभी ये imagine नहीं कर सकते थे कि हम कभी इन शहरों में आ सकते हैं बिना हुआ इतना ज्यादा वायलेंस है. ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ பிரிகேடியர் ஒருவர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஷோபியான் பகுதிக்கு இந்த முறை ஒரு ராணுவ வீரராக அல்லாமல் ஒரு சுற்றுலா பயணியாக சென்ற தனது நெகிழ்ச்சியான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதன் மூலம் சமூக ஊடகங்களில் பலரின் மனதை தொட்டுள்ளார். சுமார் 30 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்றிய பிரிகேடியர் தீபக் பகத் தனது பணிக்காலத்தில் இத்தகைய அமைதியான பயணம் என்பது கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக தோன்றியதாக விவரித்து பதிவு ஒன்றை போட்டுள்ளார். ஒரு காலத்தில் பயங்கரவாத வன்முறை மற்றும் தீவிர பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற ஷோபியான் கடந்த 2 தசாப்தங்களாக இப்பகுதி அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் இப்போது வளர்ந்து வரும் சுற்றுலாவையும் அமைதியையும் கண்டு வருகிறது. ஆயுதங்கள் அல்லது பாதுகாப்பு இல்லாமல் இந்த பகுதியில் சுதந்திரமாக பயணிக்க முடிவதைக் கண்டு பிரிகேடியர் பகத் தனது ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார். தனது சீருடை பணிக்காலத்தை நினைவு கூர்ந்த அவர் 1990கள் மற்றும் 2000களின் முற்பகுதியில் இங்கு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடிய அதிகாரிகள் வரும் காலத்தில் இந்த பகுதிக்கு ஆயுதம் ஏதும் இல்லாமல் திரும்ப முடியும் என கற்பனை கூட செய்திருக்க முடியாது என்று கூறுகிறார். சோபியானுக்கான தனது இந்த வருகை மிகவும் உணர்ச்சி பூர்வமானது என்று விவரித்த அவர் 2 தசாப்தங்களுக்கு முன்பு தான் முழு போர்க்கவசத்துடன் இந்த பகுதியில் பணியாற்றியதாகவும் ஆனால் சமீபத்தில் ஒரு சாதாரண குடிமகனாக மோட்டார் சைக்கிளில் திரும்பி வந்தபோது உள்ளூர் மக்களால் அன்புடன் வரவேற்கப்பட்டதாகவும் அமைதியான சூழலை கண்டதாகவும் விளக்குகிறார். இது ஒரு பெருமை மற்றும் நம்பிக்கையின் தருணம் என்று குறிப்பிட்ட அவர் காஷ்மீரில் குறிப்பாக ஒரு காலத்தில் கிளர்ச்சியின் மைய புள்ளிகளாக இருந்த மாவட்டங்களில் இன்று வாழ்க்கை எவ்வளவு வியத்தகு முறையில் மாறியுள்ளது என்பதை எடுத்துரைக்கிறார். ஒரு காலத்தில் அமைதியின்மையின் மையமாக இருந்த ஷோபியான் படிப்படியாக ஆப்பிள் தோட்டங்களுக்கும் இயற்கை அழகுக்கும் பெயர் பெற்ற ஒரு அமைதியான நகரமாக உருவெடுத்துள்ளது. அதிகரித்த பாதுகாப்பு நிலைத்தன்மை, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சுற்றுலா மேம்பாடு ஆகியவை இப்பகுதி குறித்த பொதுமக்களின் பார்வையை மாற்றி அமைக்க உதவியுள்ளன. பயணிகள் இப்போது ஷோபியான், அகர்பால் மற்றும் யூஸ்மார்க் போன்ற பகுதிகளுக்கு அவற்றின் மாசுபடாத இயற்கை நிலப்பரப்புகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் கலாச்சார அழகிற்காக பயணம் செய்கின்றனர். சமீபத்திய பல அறிக்கைகள் காஷ்மீர் முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகின்றன. இது காஷ்மீரில் பாதுகாப்பு மற்றும் அணுகல் தன்மை மீதான வளர்ந்து வரும் நம்பிக்கையை உணர்த்துகிறது.